கர்ப்பிணி பெண்ணா, நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிற அந்த மீனா அந்த குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானி, மறைந்த அற்புதமான பாடகி சுரலதாவுடைய குரல்ல அந்த பாட்டை கேட்டா அழாம இருக்கவே முடியாது. அந்த பாட்டை சந்தோஷமா பாடிக்கிட்டு கணவனுக்கு அவனுக்கு பிடிச்ச கட்டிச்சு திக்கிற அந்த நல்லி எலும்பு, அந்த எலும்பு, இந்த எலும்பு, கறி, மட்டனு, கிட்டனு அது இது எல்லாத்தையும் போட்டு சமைக்க ருசிக்க ருசிக்க மணக்க மணக்க சமைச்சிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் பரனில் அவங்களுடைய கல்யாண மெத்தை விரிப்பு மேலே இருக்கும். அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வச்சு ஏறுவாங்க. அந்த இடத்துல அவங்க ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவாங்க. அந்த சமயத்தில் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் பார்த்தாக்க மீனா இறந்துருவாங்க, குழந்தை பிறந்துடும். இப்படிப்பட்ட ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை. இதுக்கப்புறம் ஒரு கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கு அப்படின்னு திரும்ப வரும். அந்த இடத்துல நான் என் குழந்தைய வந்து என் குழந்தைய நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சாரதா பிரீத்தாட்ட சத்தியம் வாங்கிட்டு மீனா இறந்துருப்பாங்க. அதனால் ராஜகிரண் கிட்ட குழந்தைய கொடுக்காம சாரதா பிரீத்தா தன்னுடைய குழந்தைய போலே வளர்க்குறாங்க. அந்த குழந்தைய தான் தூக்கிட்டு வந்தாங்க, அந்த குழந்தைய தான் வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறாங்க, அந்த குழந்தைய தான் திண்ணையில் போடுறாங்க, பாயை விரிக்கிறாங்க, குழந்தைய போடுறாங்க, பாட்டில் எடுக்கிறாங்க, பால் எடுக்கிறாங்க, அந்த குழந்தைக்கு ஊட்டுறாங்க அப்படின்னு இருக்கு. இந்த சமயத்தில் இந்த கிறுக்கனா அறக்கிருக்க மாதிரி இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற பெரிய பணக்காரர் வீட்டு பையனாக இருக்கிறவன் அந்த பையன் சாரதா பிரீத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் பணம், செல்வாக்கு, அந்தஸ்து அப்படிங்கிற விஷயமெல்லாம் வில்லனுக்கு இல்லாத கரெக்டாக தெரியுமே. பணம் இல்லை, அந்தஸ்து இல்லை, ஏழை அப்படின்ட்டுலாம் அவரு இதுக்காக எதிர்க்க, ஏப்பா மாயாண்டி என்னப்பா இது மாதிரி அங்கேயே கிடக்கிறாப்பா அவன் அப்படி இப்படின்னு சொல்ல, தம்பி போங்க தம்பி அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்ல, இந்த விஷயங்கள்லாம் தெரிய நீ யாரையா என் விஷயத்துக்கு வர்றதுக்கு, இந்த நிமிஷம் வரைக்கும் அவனை நான் மனசார விரும்பினேன் ஒழிய தாலி கட்டிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குடுத்தனம் பண்ணணும்னு நினைக்கலையா, ஆனால் இப்போ நினைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்ல, வேற வழியே இல்லாமல் தன்னுடைய மனைவியருடைய தங்கச்சி சாரதா பிரீத்தாவுக்கும் அந்த பையனுக்கும் இந்த உலகமே எதிர்த்தாலும் சரி, ஊரே எதிர்த்தாலும் சரி, நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்றதான சினிமா வழக்கம், ஹீரோ வழக்கம். அதே போலதான் இந்த படத்துலையும் மாயாண்டி செய்வாரு. அதற்காக அவங்கள அத்தனை பேரும் எதிர்க்கிறதுக்கு ஆரம்பிச்சு விட அத்தனை பேரையும் துவம்சம் பண்ணிட்டு இருக்க கடைசியில அந்த அவருக்கு கத்தி குத்தெல்லாம் ஏற்பட்டுரும். அதுல சாக போற தருணத்துல 2 பேரையும் சேர்த்து வச்சு அவங்கள உண்ணாக்குவாரு, இறந்து போயிடுவாரு, குழந்தையும் அவங்கள்ட்ட கொடுத்துருவாரு. கிட்டத்தட்ட கல்யாண பரிசு கிளைமாக்ஸில் எப்படி குழந்தைய தங்கச்சிக்கிட்ட கொடுக்குறவங்களா இதில் படத்தில் ஆரம்பத்திலே கொடுத்துருப்பாங்க. கிளைமாக்ஸில் திரும்பவும் அப்பாங்கிற முறையில் குழந்தையும் கொடுத்து அந்த 2 பேரையும் சேர்த்தும் வச்சிருவார் ராஜ்கிரண். இதுதான் என் ராசாவின் மனசிலே மாயாண்டியை பற்றின கதை, சோலையம்மா பற்றின கதை. இந்த படத்தினுடைய டைட்டில் போடும்போதே இசைஞானி இளையராஜாவுடைய அந்த காந்தர்வ குரல், குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானி அப்படி சோழ பசுங்கிலியே எல்லா பாடல்களும் அவர் எழுதியிருப்பாரு. யாரோ ஒருத்தங்க உமா அப்படிங்கிறவங்க ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. அது எந்த பாட்டு, அந்த உமா யாரு, அதுக்கப்புறம் அவங்க எழுதுனாங்களா, பெண்ணா இல்ல ஆனா தெரியல. ஆனா அந்த அவங்களும் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. அப்புறம் பாரிஜாத பூவே அந்த பாட்டு எஸ்.என். சுரேந்தர் நினைக்கிறேன், ரொம்ப பிரமாதமான பாட்டு. நம்ம நாயகன்ல வரும்ல, நான் சிரித்தால் தீபாவளி ஹோய், அதே போலவே பாரிஜாத பூவேன்னு ஒரு பழைய பாடலை அந்த ஸ்டைல்ல இசைஞானி பண்ணியிருப்பார். இந்த படத்துல பொதுவாகவே ராஜகிரண் சார் தயாரிக்கிற படங்கள்ல இளையராஜாவுடைய போஸ்டர் ஏதாவது ஒரு காட்சியில 2-3 காட்சியில கூட காட்டப்படுறது வழக்கம்தான். அதே போல இந்த படத்திலையும் இளையராஜாவுடைய போஸ்டர் காட்டப்படும். அதுதான் அப்பதான் வடிவேலு மற்ற சின்ன பசங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு பாட்டு போடுவாங்க. போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு, என்ன ஹிட் இந்த பாட்டுங்கிறீங்க. எங்க பார்த்தாலும் இந்த பாட்டு தான், திரும்ப பக்கமெல்லாம் இந்த பாட்டை கேட்க முடியும். டீ கடையில் கேட்கலாம், ரேடியோவில் கேட்கலாம், கல்யாண வீடில் கேட்கலாம், மியூசிக்கல்ஸ் கடையில் கேட்கலாம், எங்கே பார்த்தாலும் இந்த பாட்டு. இப்போதான் செல்ஃபோன், அப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் இந்த பாட்டு கேட்டுகிட்டே இருக்கலாம். கல்யாண வீடா மாப்பிள்ள எல்லாம் ஏன் ராசாவி மனசில் பிறந்த பாட்டை போட்டு விடு, ஏப்பு என்ன பாட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி என்ராசாவின் மனசுல சின்ன தம்பி இதுதான் பாட்டு வருஷ கட்டி அடிக்கும், பிச்சு விட்டு போகும் பாட்டு. அதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க மக்கள். அந்த அளவுக்கு கேட்டு 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 ரசிச்ச அளவுக்கு இந்த படத்தினுடைய அத்தனை பாடல்களும் மெகா ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும்.
அதுலயும் அந்த மனைவி இறந்த உடனே அந்த தூக்கிட்டு போறது என்ன, அங்க கொண்டு போய் எரிக்கிறது என்ன, எரிச்சிட்டு பக்கத்திலேயே படுத்திருக்கிறது என்னட்டு ராஜ்கிரனுடைய நடிப்பு பட்டத்துக்கு மிகப்பெரிய சிங்க பலம்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் பார்க்கறதுக்கே சிங்க மாதிரி தான் இருப்பார் ராஜ்கிரண் சார். அதனால சிங்க முகம், சிங்க பலத்தோட அப்படியே சுருண்டு படுத்திருப்பாரு, பார்க்கறதுக்கே வேதனையா இருக்கும். அப்பேற்பட்ட ராஜ்கிரண் நடிப்பா இருக்கட்டும், மீனாவுடைய நடிப்பு பாதி மீனா நடிச்சிருக்காங்கன்னா மீதி மீனாவுடைய கண்களே பிரமாதமா நடிச்சு. அப்படிப்பட்ட கண்கள் பேசும், அப்படியே மீனா அந்த பயந்து மருளுகிற இடத்துல எல்லாத்தையும் மீனாவுடைய நடிப்பு பிச்சிரும். ஒல்லி குச்சியா இருக்கிற நம்ம வைகை புயல் வடிவேல் அண்ணனா இந்த படத்துல பார்க்கலாம். அண்ணே சொல்லுங்கண்ணே, ஆமாண்ணே என்னண்ணே அப்படி இப்படின்னு, ஆமா அதான் தப்பு எனக்கு அதான் சொல்றோம் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். அந்த பாட்டே பாட்டுனா நம்ம பாவலர் வரதராஜன் பாட்டு தானடா, அதை கேட்டு கேட்டு தானே வளர்ந்துருக்கோம், நம்ம அதை கேட்டு நான் எப்படி வளர்ந்துருக்கேன் பாரு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். அந்த பாட்டுக்கு நடுவுலயே சோலையம்மா பத்தி போடு, சோலையம்மா பத்தி போடு, சோலையம்மா பத்தி போடு அப்படின்னு எல்லாரும் சொல்றே இருக்குது. சோலையம்மா பத்தி ஒரு 4 வரி வர்றதா இருக்கட்டும். அதெல்லாமே நம்மளை ஒரு மாதிரி நெகிழ பண்ணிக்கிட்டே இருக்கும். கஸ்தூரி ராஜாங்கிறவர் அற்புதமான டைரக்டர், நிறைய படம் ஹிட்டு படம் கொடுத்தவர், நல்ல நல்ல கதைகளை எடுத்துக்கிட்டு அதுக்கு வித்தை காமிக்கிறவர், ஸ்கிரிப்டில் டயலாக்லாம் நியாயம் சேர்த்துக்கிட்டே வரவர். இந்த படத்துலேயும் அப்படிதான். படத்துல எங்கெங்கெல்லாம் பாட்டு வரணும்னு இந்த படத்தை போட்டு இளையராஜா சட்டை கொடுத்த உடனே அவங்க சொன்ன 2-3 இடத்தை தாண்டி இந்தந்த இடத்துல எல்லாம் பாட்டு வைக்கணும், நீங்க போய் படத்தை எடுத்துருவாங்க இந்த மாதிரி எல்லாம் சீனு அப்படின்னு சொல்ல, அதுக்கெல்லாம் டியூனை போட்டு கொடுக்க, அதுக்காகவும் பாட்டை வச்சு இந்த படத்துல இருக்கிற எல்லா பாட்டையுமே அவ்வளவு உருக்கு, மனசை உருக்குற அளவுக்கு கொடுத்துருந்தார் இசைஞானி. இதை தவிர படத்துல இசை பிஜிஎம்னு சொல்லப்படுகிற பின்னணி இசை, இசைஞானி இளையராஜாவை தவிர இந்த தமிழ் திரையுலகில், இந்திய திரையுலகில் பின்னணி இசையை கொடுப்பதற்கு இளையராஜாவை தவிர ஆளே கிடையாது. இளையராஜாவுக்கு இணையாவும் யாருமே கிடையாது. பிஜிஎம்னா இளையராஜா தான். இந்த படத்துல அந்த மாட்டு வண்டி சத்தமா இருக்கட்டும், தண்ணீர் சத்தமா இருக்கட்டும், கம்பு சோழட்டுகிற சத்தமா இருக்கட்டும், கம்பை வச்சு அடிக்கிற சத்தமா இருக்கட்டும், அடிச்சு விட ராம்போ ராஜ்குமார் நினைக்கிறேன் ஃபைட்டிங் மாஸ்டர், அடியெல்லாம் சாதாரணமாக டிஷும் டிஷும்லாம் இல்லாம டக்கு துக்குன்னு அடிக்கிற வித ஸ்டைல் ஒரு சத்யா படத்தை வச்சு பாருங்க. அது மாதிரி ஒவ்வொன்றுமே அவ்வளவு பிரமாதமா இருக்கும். ஃபைட் எல்லாம் மிரட்டலா இருக்கும். ஒரு சீன்ல கோவில் திருவிழா நடக்கும், அந்த கோவில் திருவிழாவில் அப்படியே கேமரா உள்ள பூந்து வரும், அந்த அப்படியே அந்த கேமராவை சுத்தி சுத்தி திருவிழாக்களை காமிச்சிட்டே அப்படியே வருவாங்க. கேமரால அப்படியே காமிக்கும் போது மீனா, சாமி கண்ணு அவங்க எல்லாம் இருப்பாங்க. அப்ப ஒருத்தன் வந்து தகராறு பண்ண வந்துருவான், ராம்போ ராஜ்குமாரே வருவாரு சண்டைக்கு, அந்த பொண்ணை இது பண்றதுக்கு மீனாவோட கையை பிடிச்சி. அப்போ ஒரு ஃபைட் நடக்கும் பாருங்க, மிரட்டலான ஃபைட்டா இருக்கும். அதே போல கவுண்டமணியனுடைய காமெடியும் இந்த படத்துல வந்து இதா இருக்கும். கவுண்டமணி ஒரு பெருந்தனக்காரராகவும், அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணை வந்து, ஒரு பொம்பளைய ஹோட்டல் கடை வச்சிருக்கிற ஒரு பொம்பளை கூட அவருக்கு ஒரு கள்ளத்தொடர்பு இருக்கிறதாகவும், அதை வந்து செந்தில் வந்து கவுண்டமணியோட மனைவிக்கு தம்பி, அவர் வந்து அக்கா அக்கா இது மாதிரி பண்றாருக்கான்னு போட்டு கொடுக்கறதாகவும், இந்த மாதிரியான காட்சி அமைப்புகளும் காமெடியை கொண்டு போயிட்டே இருந்துச்சு. இதற்கு நடுவில் வந்து ராஜ்கிரண் அந்த ஹோட்டலுக்கு வருவார். ராஜ்கிரனை எப்படியாவது மயக்கி போடணும்னு அந்த லேடி நினைப்பாங்க. ஆனாக்க அதெல்லாம் அசர மாட்டார். எல்லாரும் பெஞ்சில் உட்காந்து அந்த கடையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட உட்காரியா அப்படின்னு உடனே அவர் தரையில் உட்காருவார். அவ்வளோ பெரிய இலையை போடுவாங்க. எல்லாரும் ஒரு பெரிய தட்டில் வந்து எல்லாருக்கும் 4 இட்லி வைப்பாங்கல்ல, அவங்க அப்படிலாம் செய்யாமல் அந்த தாம்பாளம் ஃபுல்லாக இருக்கிற இட்லி அப்படியே கவுக்கிறதா இருக்கட்டும், அதை அப்படியே சாம்பார் எடுத்து ஊற்றிக்கிறதா இருக்கட்டும், அப்படியே பிசைஞ்சு சாதம் பிசைவோம்ல அது மாதிரி ராஜ்கிரண் சாப்பிட்றதா இருக்கட்டும்னு அந்த கேரக்டரைசேஷனை உருவகப்படுத்தி இருக்கிற விதம் ஒவ்வொரு இடத்துலையுமே அவ்வளவு இயல்பா பாந்தமா இருக்கும். இந்த படத்திலே முதல் படம் இன்னைக்கு தவமாய் தவம் இருந்து மாதிரியான எத்தனையோ படங்கள் ராஜ்கிரண் சார் மிகச்சிறந்த நடிப்பை கொடுத்திருக்காரு இல்லையா, கொடுத்துக்கிட்டே இருக்காரு இன்னமும். ஆனா தன்னுடைய முதல் படத்திலேயே அப்படி ஒரு நடிப்பை ராஜ்கிரண் சார் கொடுத்தாரு. முதல்ல கதாநாயகியா நடித்த மீனாவும் தன்னுடைய அந்த முதல் படத்திலேயே மிகச்சிறந்த நடிப்பை கொடுத்தாங்க. அறிமுக நடிகையா இருந்தாலும் கூட சாரதா பிரீதா ஒரு முதிர்ச்சியான நடிப்பை, ஒரு கேரக்டரை அவங்க உள்வாங்கி நடிச்சிருந்தாங்க. அதே போல வடிவேலு கவனம் ஈர்த்தார். கவுண்டமணி செந்தில் காமெடியும் பலம் சேர்த்தது. முக்கியமா இசைஞானி இளையராஜாவுடைய கவனம், அந்த இசை, அதுதான் மிகப்பெரிய பலமா படத்துக்கு இருந்தது. இதை எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கும் பொழுது பார்த்தாக்க கஸ்தூரி ராஜா இல்லையா, அந்த சாரதா பிரீதாவுடைய கேரக்டர் பேரும் கஸ்தூரி அப்படின்னு தான் வச்சிருப்பாரு. ஆத்தாவும் கோவிலிலே படத்தின் மூலமா நடிகை கஸ்தூரியை அறிமுகப்படுத்தினார் இல்லையா. அநேகமா கஸ்தூரிக்கு வேற பேர் இருந்திருக்கும், கஸ்தூரி அப்படின்னு இவர் தான் பேர் வச்சிருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன்.
கஸ்தூரிங்கிறது அவங்க குலதெய்வ சாமியோ அல்லது அங்க இருக்கிற கிராம தெய்வமோ அப்படின்னு அவர் என்கிட்ட பேட்டியில கஸ்தூரி ராஜா அவர்கள் சொன்னதா நினைவு இருக்கு. கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் ஆகியும் கூட என் ராசாவின் மனசில, என் மனசுல, உங்க மனசுல, எல்லார் மனசுலையும் இன்னைக்கும் புதுசா பூத்த ஒரு ஒரு ரோஜா மாதிரி ஒரு அழகான சின்னஞ்சிறிய கிராமம் நம்ம மனசுக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு சலசலசலன்னு சத்தமே இல்லாம மென்மையா ஓடிட்டு இருக்கிற ஒரு ஆறு மாதிரி மனசுக்குள்ளாரையே தங்கியிருக்கிற அந்த மாயாண்டியையும் சோலையம்மாவையும் கஸ்தூரி ராஜாவையும் இசைஞானி இளையராஜாவையும் எப்படி மறக்க முடியும்? வணக்கம்.